இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள பெண் பார்த்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை ஆசை காட்டி மோசம் செஞ்சிருக்காங்க இங்க ஒரு கல்யாண மோசடி தம்பதி. தேனாக பேசி காணாமல் போன ஹனி டிராப் குவீனின் அசர வைக்கும் பின்னணி இது. விவாகரத்து மேட்ரிமோனியல் மூலம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை கோடிக்கணக்கில் மோசடி செய்த கேடி லேடி இவர்தான். கட்டிய கணவனையே அண்ணனாக அறிமுகம் செய்து வைத்து 2 கோடி ரூபாய் பணம், 300 கிராம் தங்க நகைகளை ஆட்டையை போட்டு 60 வயது அதிகாரிக்கு விபூதி அடித்திருக்கிறார் இந்த அம்மணி. திடீர் அம்மா, திடீர் வழக்கறிஞர், திடீர் நண்பன், திடீர் மரணம் என அதிகாரிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து அலைக்கழித்திருக்கிறார். திருமண நாடகமாடி கோடிகளை சுருட்டிய கேடிகளின் பின்னணியை அறிய செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னையைச் சேர்ந்தவர் 64 வயதான ஜீன் சிங். இளநிலை மின்வாரிய பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். விவாகரத்தான இவரது ஒரே மகனும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இதனால் சென்னையில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். ஓய்வு காலத்தை தனிமையில் கழிக்க சவாலாக இருந்ததால் கடந்த 2022ஆம் ஆண்டு விவாகரத்து மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலமாக 2வது திருமணத்திற்கு பெண் பார்த்திருக்கிறார் ஜீன் சிங். அப்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குவாலியரைச் சேர்ந்த ஸ்ரதாலின் என்ற பெண் வாட்ஸ்அப் மூலம் அறிமுகமாகி உள்ளார். 40 வயதான தனக்கு தாய் தந்தை இல்லை எனவும், திருமணமாகி விவாகரத்தாகிவிட்டதாகவும், குழந்தைகள் ஏதும் இல்லை எனவும் கூறி பேசியிருக்கிறார். இருவருக்கும் பிடித்து போக அடிக்கடி கேரளாவில் சந்தித்து பழகி உள்ளனர். ஒரு கட்டத்தில் தான் படித்துக் கொண்டிருப்பதாகவும், உடனே திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி ஜீன் சிங்கை கட்டாயப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரதாலினி. இதனால் அவசரமாக பெசன்ட் நகர் தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். உடல்நிலை சரியில்லை, குடும்ப பிரச்சனை, சொந்த வீட்டை மீட்க பணம் வேண்டும் என ஒவ்வொரு புதிய காரணங்களை சொல்லி ஜீன் சிங்கிடமிருந்து கொஞ்சமாக லட்சமாக பணத்தை வாங்கியிருக்கிறார். மனைவிதானே என எந்த தயக்கமும் இன்றி கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி கொடுத்து ஸ்ரத்தாவின் கண்ணீரை துடைத்திருக்கிறார் ஜீன் சிங். அதுபோக வீட்டிலிருந்த நகை, பணம், இன்சூரன்ஸ் வைப்பு நிதி, பென்ஷன் பணம் என மொத்தத்தையும் மனைவியின் பெயரில் மாற்றிக் கொடுத்துள்ளார். இதற்கிடையில் கேரளாவைச் சேர்ந்த குடும்ப நண்பர், அண்ணன் மாதிரி என ஜோசப் லெனின் என்பவரை ஜீன் சிங்கிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார் ஸ்ரதா. குடும்ப பிரச்சனை விஷயமாக ஜோசப் லெனினை சந்திக்கப் போகிறேன் என கூறி அடிக்கடி கேரளாவுக்கு செல்வதும் வழக்கம். அப்படித்தான் கடந்த ஏப்ரல் மாதம் கொச்சிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற ஸ்ரதாவை அதன் பிறகு ஜீன் சிங் பார்க்கவே இல்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இந்த நிலையில்தான் ராவ் என்ற வழக்கறிஞர் ஜீன் சிங்கின் வாட்ஸ்அப்பிற்கு ஒருமுறை மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோவை அனுப்பியுள்ளார். அதை பார்த்த ஜீன் சிங்கிற்கு இடியே இறங்கி இருக்கிறது. அது ஸ்ரத்தாவின் இறுதி அஞ்சலி வீடியோ. ஸ்ரதா இறந்து விட்டதாகவும், அவருக்கு தான் இறுதி அஞ்சலி நடக்கிறது எனவும் கூறியுள்ளார். இதை கண்டு ஆடிப்போன ஜீன் சிங்கிற்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. சோபியா என்ற பெண் ஜீன் சிங்கிற்கு போன் செய்து, நான் ஸ்ரதாவின் தாய், மகள் தற்கொலை செய்து கொண்டாள் என கூறியிருக்கிறார். இதற்கு காரணம் நீங்கள்தான் என கடிதம் எழுதி வைத்துள்ளார். இந்த உண்மை வெளியே தெரியாமல் இருக்க 15 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளார். உடனே பதறிப்போய் குவாலியருக்கு சென்றிருக்கிறார். அங்குள்ள சர்ச்சுகளில் விசாரித்த போது அப்படி யாரும் இறக்கவில்லை என கூறியுள்ளனர். இதில் ஏதோ வில்லங்கம் ஒளிந்திருக்கிறது என்று சுதாரித்துக் கொண்ட ஜீன் சிங் மனைவி காணாமல் போனதாக கேரளாவில் புகார் அளித்திருக்கிறார். பின்பு கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். அடுத்த சில நாட்களில் போலீசார் தீவிர விசாரணைக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட ஸ்ரத்தாவை நேரில் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் இவை அனைத்துமே நாடகம் என்று ஜீன் சிங்கிற்கு தெரிந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அண்ணன் என்று அறிமுகம் செய்து வைத்த ஜோசப் லெனின் ஒன்றும் அண்ணன் இல்லை, ஸ்ரதாவின் உண்மையான கணவன். மனைவி இருவரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கல்யாண நாடகத்தை அரங்கேற்றி
ஜீன்சிங்கிடம் பணத்தை பறித்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஸ்ரதா லெனின் ஜீன்சிங்கிடம் நட்புடன் மட்டுமே பழகியதாகவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவும் நீதிபதி முன் தெரிவித்துள்ளார். உறவை துண்டிக்க நினைத்தபோது மிரட்ட ஆரம்பித்ததால் இறந்தது போன்ற வீடியோ காட்சியை அனுப்பி நாடகமாடியதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சட்ட ரீதியாக அணுகும்படி உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஜின்சிங் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தன்னை ஏமாற்றிய ஸ்ரதா லெனின் மற்றும் அவரது கணவர் ஜோசப் லெனின் மற்றும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த இருவரும் ஜீன்சிங்கிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணமும் 300 கிராம் தங்க நகைகளையும் அபேஸ் செய்ததாக கூறப்படுகிறது.